a book of verse, a peg of wine, a loaf of bread, and a beautiful lady singing aside. So it was like planned இல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயமா? கெட்டு போயிடும். தரமான வைன் அதுல இருந்து வராது. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் திங்க பாக்கும்போது? அதை நீங்க ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பாத்தீங்களா? அதே குழியிலேயே போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு. அது நீங்க சொல்றது பார்த்தா பாதி பிரச்சனை உலகத்துல வைன்னாலே இருக்க மாதிரி. வைனாலே அந்த காலத்துல ஆமா ஊறுகாய நாக்குல இதாக்கிட்டு அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்திருக்கேன். நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹிந்துல வந்து வைனுங்கிறது இல்ல, ஆனா வந்து இந்திரர் வந்து ஒரு பழரசத்துக்காக ரொம்ப இது பண்ணாரு சொல்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப். அப்போ நம்ம இந்தியால இப்போ வைன்லாம் இருக்குல்ல, அங்க வந்து நம்ம கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்தியால வினியார்ட்ஸும் இருக்குல்ல, அப்போ அப்படி பார்த்தனா அப்ப அந்த அளவுக்கு அது அந்த குவாலிட்டியில இருக்காதா? இந்த நாம நிலநடுக்கோடுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வைன் கிரேப்ஸ் வந்து வளர்றது கொஞ்சம் வளரும். சாப்பிடுற திராட்சை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வைன் தயாரிக்கிறதுக்காக இருக்கிற அந்த கிரேப்ஸ் வந்து இங்க அந்த குவாலிட்டி வைன்ஸ் எடுக்க முடியாது. ட்ரை பண்ணலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து வைன் கிரேப் ரீசர்ச் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஸ்காட்ச் அப்படின்றது ஸ்காட்லாண்ட்ல தயாரிக்கிற அவங்க ஊர்ல பண்ண சாராயம் அது. அதை அழகா பேரல் எல்லாம் போட்டு அதுல கலர்லாம் வரவழைச்சு அதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் விற்று அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய வருமானமே. இப்ப ஸ்காட்லாண்ட்லாம் அவங்களோட முழு வருமானமே உலகத்துக்கு வந்து அவங்க ஸ்காட்ச் விஸ்கிய விற்கிறதுனாலதான். அதே மாதிரி பிரெஞ்சு எக்கானமி அல்லது இட்டாலியன் எக்கானமி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வைன் தான் மேஜர், ஒன் ஆஃப் த மேஜர் கண்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த எக்கானமியில பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம சோமபானம் சுறாபானம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சிருப்போம். அது ஒரு சில செடியிலிருந்து வேர்ல இருந்தோ அதோட கிளைகள்ல இருந்தோ அதை வேக வச்சு அதுல இருந்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் அதுக்கும் வந்து ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதுக்கு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னாக்கா ஐயனாறு எல்லையில் இருக்கிற வீரப்பன் அவங்களுக்குலாம் வந்து சாராயம்லாம் வச்சு இங்கெல்லாம் படைப்பாங்க. அதில் நான் அதிகமாக இன்னும் ரீசர்ச் எல்லாம் இங்க பண்ணல, அது எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹிந்துல வந்து வைனுங்கிறது இல்ல, ஆனா வந்து இந்திரர் வந்து ஒரு பழரசத்துக்காக ரொம்ப இது பண்ணாரு சொல்லிட்டு, அதுவும் லைக் கைண்ட் ஆஃப் வைனா? ஆமா, பழத்துல இருந்து தயாரிச்சாக்கா முக்கியமா எந்த பழங்கள் யூஸ் பண்றது அப்படின்னு கிடையாது. பழம்னா என்ன, அதுல ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸ்வீட்னஸ் அப்படின்னா அதுல சுகர் இருக்குன்னு அர்த்தம். சுகர் இருந்தா அதுல இருந்து எனி ஆல்கஹாலிக் பெவரேஜ் நீங்க தயாரிக்கலாம். அது பிரெஞ்சு வந்து அது அவங்க பிரெஞ்சு குவிசீன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சாப்பாடு அதெல்லாம் வந்து உலகத்திலேயே வந்து இது ஒரு பிரெஞ்சு ஸ்டைல் ஃபுட்டு அப்படின்னா எல்லாரும் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்கல்ல. அதே மாதிரி இப்ப நீ பிரெஞ்சு லாங்குவேஜ் கத்துட்டா எனக்கு பிரெஞ்சு தெரியும்னு பெருமையா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரெஞ்சு சாப்பாடு அவங்க வந்து நல்லா மார்க்கெட் பண்ணியிருக்காங்க உலகத்துக்கு. அப்புறம் இங்கிலீஷ் வந்து அதை இன்னும் மற்ற நாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. புரியுது. ஆமா, இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் இன்வைட் பண்ணாங்களோ அதை அவங்க அங்க எடுத்துட்டு போய் வித்துருக்காங்க அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம ஊர்ல இந்த கல்லு எல்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு மாதிரி ஃபெர்மென்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் தானே. அப்ப அது வைன் மேக்கிங் ப்ராசஸ் கூட சிமிலரா இருக்குல்ல? ஆமா, அப்ப அதையும் வைன்னு சொல்லலாம்ல நம்ம? ஆமா, அத வைன் சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் வந்து டாடி. நம்ம வந்து தமிழ்நாட்டுல கல்லு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே வந்து கல்லு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பாரம்பரிய ட்ரிங்க் அது. கல்லு வந்து இயற்கையிலேயே அந்த ஹோல் கல்லு தயாரிக்கிற ஃபேக்டரியே அந்த மரத்தோட உச்சியில தான் இருக்கு. அது பனை மரமா இருக்கட்டும் தென்னை மரமா இருக்கட்டும், அந்த மரத்துல தான் எல்லாமே நடக்குது. ஸோ முழுக்க முழுக்க இயற்கையான
ஒரு மதுபானம், அதே சமயத்துல சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற ஒரு பானம் அப்படின்னு பார்த்தா கள்ளுதான். அது வந்து மனுஷால் வந்து அத கெமிக்கல்லாம் போட்டு அதையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை ஒழுங்கான முறையில அதை ரெகுலேட் பண்ணா அது நல்லது, நம்ம எக்கானமிக்கும் நல்லது. அது நான் ஒரு பெரிய சப்போர்ட்டர் அதுக்கு. எதனால அது முழுக்க முழுக்க இயற்கையானது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தென்னை மரத்திலேயோ பனை மரத்திலேயோ வர்ற அந்த பாலை இருக்குல்ல, அந்த பாலையை சீவி அதை பதப்படுத்தி அதை கட்டி அப்புறம் அதுல ஒரு பானையை போட்டு அது அப்படியே ட்ரிப் ஆகும். ஆமா, சாயங்கால நேரத்துல ஒரு தடவை பண்ணுவாங்க, காலையில ஒரு நேரத்துல பண்ணுவாங்க. அப்ப அது அந்த ட்ரிப் ஆயிட்டு அங்க அந்த பானையில இருக்கிற ஈஸ்ட் அப்புறம் மற்ற ஒரு சில பாக்டீரியாஸ் கூட அதுல இருக்கும். தேனீக்கள் அல்லது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட அதெல்லாம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து அந்த ஃபெர்மெண்டேஷன், அந்த நொதித்தல்ல ஈடுபடுது. எங்க மரத்திலேயே ஈடுபடுது. நம்ம வீட்லயோ ஒரு ஃபேக்டரியிலயோ அல்லது ஒரு லேப்லயோ அது நடக்கல. மற்ற ஆல்கஹால் பெவரேஜ் தயாரிக்கிற அந்த மெத்தட்ல பார்த்தோம்னா அந்த ராத்திரி முழுக்க அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகுது. அப்ப நான் காலையில அந்த பானையில பாத்தீங்கன்னா நுரையா இருக்கும். ஆமா, ஏன்னா அதுதான் நொதித்தல், அதுதான் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை அவர் கீழே கொண்டு வருவாரு. அதுல இருக்கிற ஒரு பண்ணாடைன்னு சொல்லுவோம், அதை எடுத்து அதுல வடிகட்டி அந்த பனை ஓலையிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி ஒன்று செஞ்சு அதை கொடுப்பாரு. என்கிட்ட கூட அது மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் இருக்கு. அது குடிக்கும்போது அதுல தீமைகள் ரொம்ப கம்மி. ஆனா எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் பாஷான்னு சொல்லுவோம்ல, அதே தான். அதை வந்து கொஞ்சமா சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி கலப்படம் இல்லாம சுத்தமா தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு வைன் பாட்டில் இந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் இருக்குல்ல, ஆமா, அப்போ அந்த காலத்துல இருந்தே எதுக்கு அந்த ஆல்கஹால் கண்டென்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்க? ஆமா. ஜஸ்ட் குடிக்கிறதுக்கு நமக்கு இதுக்காகவா இல்ல வேற ஏதாவது பர்பஸ்லாம் இருக்கா அதுல? இல்ல, ஆல்கஹால் வந்து இட் இஸ் அ பாய்சன். ஜெனரலா ஆல்கஹால் வந்து பாய்சன். வரலாற்று குறிப்புகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மாதிரி மதுபானங்களை குடிச்சிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு கொண்டாடுறோம், அது இல்ல ஒரு கூட்டமா கூடி அதெல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கல்ச்சர்லயுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அது அதிகமா போகும்போது ஒரு சில ரவுடித்தனெல்லாம் கூட அதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தகராறு நடக்கிறது. இப்ப அதுவும் மாடர்ன் டெக்னாலஜில நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், ஆல்கஹாலை அதிகமா குடிச்சிட்டு கார் ஓட்டுனா நீயும் செத்துருவ, உனக்கும் ப்ராப்ளம் வரும், எதிர்த்த மாதிரி வர்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அப்ப சொசைட்டிக்கு வந்து அது ப்ராப்ளமா இருக்கு. அதனாலதான் ஆல்கஹால் இஸ் பேட். இப்ப நீ ஆல்கஹாலை குடிச்சிட்டு உன் வீட்டுல இருந்தீங்கன்னா உனக்கு உன்னோட பிரச்சனை அது. அதுவும் நீ ரெகுலரா எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ப்ரொடக்டிவிட்டி, இந்த நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி போயிடும், அந்த நாட்டோட எக்கானமி பாதிக்கும். அதனாலதான் ஆல்கஹாலை வந்து ஒரு மெஷர்மெண்டா யூஸ் பண்றோம். இப்ப ஒயின்ல வந்து கம்மியான ஆல்கஹால் இருக்கு, எனிவேர் ஃப்ரம் 5% ஆல்கஹால் இருக்கும் ஒயிட் ஒயின்ஸ்ல. ரெட் ஒயின்ஸ்ல 14% கூட இருக்கும், 15% இருக்கும். டெசர்ட் ஒயின் அல்லது நேத்து போர்ட் ஒயினை பத்தி பேசணும், அதுல 20, 22, 23% வரைக்கும் கூட இருக்கும். அது ஏன்னா ரொம்ப நாள் இருக்கும் அந்த ஒயின், அதுல ஹையர் ஆல்கஹால் லெவல் இருக்கும். ஸோ ஆல்கஹாலை வந்து இன்னொரு பர்பஸுக்கும் யூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னு சொன்னா, இப்ப எப்படி சிகரெட்டுக்கு வந்து டாக்ஸ் அதிகம் இல்லையா, 2 வகையான பலன் அது. ஒண்ணு, டாக்ஸ் அதிகம் போட்டா விலை அதிகமாகும், நீ கம்மியா சிகரெட் குடிப்ப, அது ஒரு அப்ஜெக்டிவ் அதுல. இப்ப ஆல்கஹால் அதிகமா இருந்தா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அதிகமா கட்டணும். முக்கியமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அல்லது யூஎஸ்ல வந்து ஹையர் தி ஆல்கஹால் ஹையர் த டாக்ஸ். இப்ப ஒரு சில இப்ப விஸ்கி பாட்டில், பிராண்டி பாட்டில்லாம் பாத்தீங்கன்னா ஏபிவி அப்படின்னு போட்டிருக்கும், ஏபிவி ஆல்கஹால் பை வால்யூம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்னுல வந்து ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரூஃப் வந்து இப்ப 80% அப்படி ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒரு விஸ்கி பாட்டில்ல, அதுல வந்து 80 வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கணும்.
அப்ப 40% அதுல ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மெஷர்மெண்ட் ஏன் அப்படி யூஸ் பண்ணாங்க, ப்ரூஃப் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, அமெரிக்கால ஒரு காலத்துல வந்து ஆல்கஹால், இப்ப மூன் ஷைன் அப்படின்ற ஒரு ட்ரிங்க்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பர்பன் விஸ்கி எல்லாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அப்ப அவங்களுக்கு எப்படி டாக்ஸ் கேட்கறது, அவங்க கிட்ட என்ன மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கேட்கறது அப்படின்னு சொன்னா, அவர் அந்த டாக்ஸ் ஆள் வந்து ஒரு குதிரையில வருவார். அவர் வந்து அந்த டிஸ்டில் பண்ற இடத்துக்கு வருவாரு. ஒரு கையில ஒரு குச்சி ஒன்று இருக்கும், அதுல ஒரு பந்தம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க துணியை, அதுல வந்து இந்த ஆல்கஹாலை ஊத்த சொல்லுவார். இல்ல அதுல டிப் பண்ணி எடுப்பார். அந்த பேரல்ல இருக்கிறத போயிட்டு அதை டிப் பண்ணி எடுப்பார். டிப் பண்ணி எடுத்துட்டு அதை மேட்ச் வச்சு அதை கொளுத்துவார். அது வேகமா எரிஞ்சதுன்னா, வேகமா பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா ஆல்கஹால் அவர் சொல்லுவாரு ப்ரூஃப் 80% அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா 80% டாக்ஸ் கட்டணும்னு அர்த்தம். அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா எரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ப்ரூஃப் 60% அப்படின்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியா கட்டணும்னு அர்த்தம். எரியலைன்னா அதுல ஆல்கஹால் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்கஹால் வந்து எரிசக்தி உடைய ஒரு கெமிக்கல் தானே. அதுதான் அந்த ப்ரூஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணது. ஏபி வந்து மாடர்ன் மெஷர்மெண்ட். அப்ப ஒரு பாட்டில்ல 750 ml பாட்டில்ல அந்த டோட்டல் வால்யூமை 100% ஆகி 100%, அதுல வந்து 14% ஆல்கஹால் இருக்குன்னா அந்த 750 ml 14% வந்து ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பியர் பாட்டில்ல 650 ml தான் மோஸ்ட் பாட்டில்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து இப்போ 5% ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஆல்கஹால் பை வால்யூம் ஆஃப் தட் பாட்டில் ஆஃப் 650 ml அப்படின்னு அர்த்தம். உங்களோட பர்சனல் சாய்ஸ் என்ன? லைக் ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் வைனா இல்ல மாடர்ன் டைப் ஆஃப் இப்போ இருக்க வைனா? என்னோட வோட் வந்து ஒரு ஹெல்த்தையும் கன்சிடர் பண்ணும், அப்படி பண்ணணும்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வைன் தான் எனக்கு பிடிக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்றதும் அதுதான். அப்போ வைன் பிடிக்குமா இல்ல உங்களுக்கு கல்லு பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கும். வைன் அதிகமா பிடிக்கும். ஏன்னா கல்லு வந்து அதோட அந்த பேலட்ல வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆமா. ஃபீல். ஆனா அந்த ஒருவேளை கல்லுன்னு சொல்லுவாங்க, இப்ப சாயங்காலத்துல இறக்குற கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை குடிச்சோம்னா ஃபுல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்காது. அந்த சாப், அந்த வெள்ளையா வர்ற லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட்ல இன்னும் கொஞ்சம் சுகர் மீதி இருக்கும், அது கம்ப்ளீட்டா ஃபெர்மெண்ட் ஆகாம. அப்ப அது ஸ்வீட் கல்லா இருக்கும். புரியுது. அந்த கல்லு எனக்கு பெட்டர். முழுசா ராத்திரி முழுக்க ஃபெர்மெண்ட் ஆகி அந்த 24 hour லைஃப் சைக்கிள்ல ஃபெர்மெண்ட் ஆன கல்லு வந்து நல்லா புளிக்கும். அப்ப அது புளிக்கும் போது என்னோட பேலட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. புரியுது. ஐ திங்க் இங்க என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய நாக்குல இதாக்கிட்டு அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன், நீங்களும் ஆக்சுவலி அது நான் சொன்னா குடிகாரி ஆயிடும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அது குடிக்கும் போது ஒரு மாதிரி வெளியில வர மாதிரி இருக்கும் அந்த அந்த ஃபிளேவர்ல, அதனால வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா அதிகமான புளிப்பு, அப்புறம் அதுல நிறைய நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த ஒரு சில பூச்சியெல்லாம் அதுல செத்து போயிருக்கும். அதோட அந்த உடம்புல இருக்கிற அதோட கழிவுகள் கூட அந்த அதுல இருக்கும். ஏன்னா ஃபில்ட்ரேஷனை வந்து கெமிக்கல் ஃபில்ட்ரேஷனோ அல்லது மைக்ரான் மெம்பரைன் ஃபில்ட்ரேஷனோ அதெல்லாம் பண்ணல. நாம அந்த பண்ணாடியில தானே ஃபில்டர் பண்றோம். நான் சொல்றது கிராமத்துல இயற்கையா பண்ற கல்லை பத்தி சொல்றேன். அதையும் இங்க என்ன மெத்தட்லாம் பண்றாங்க, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ஏன்னா அது அதுல இருக்கிற ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் மாலிக்யூல்ஸும் அல்லது சுகர் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது ஃபெர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஆல்கஹால் கான்டென்ட் அதிகமாக ஆகும், அதோட சுவையும் வந்து புளிப்பு சுவை ஓவரா இருக்கும். அப்போ குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, ரொம்ப காரமான சாப்பாடை சாப்பிட்டு அதை மேஸ்க் பண்றது, அல்லது புளிப்பான எலுமிச்சம் ஊறுகாய் அல்லது வேற மாதிரி ஊறுகாயை போட்டு அதோட நம்ம பேலட்டை கொஞ்சம் கோட் பண்ணிட்டு அப்புறம் அதை ட்ரை பண்றது. சோ நீங்க வந்து இப்போ வைன்ல தான் நம்ம கல்லுக்கு போயிட்டோமா? ஆமா, அதுவும் நம்ம ஊரோட வைன் தானே. எஸ், ஓகே, யூ ஆர் ரைட். Well, drink responsibly because alcohol is a neurosuppressant.
உங்களோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நீங்க சாப்பாடே சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டாதான் அது சாப்பாடு. அதையே நீங்க அதிகமா சாப்பிட்டாக்கா உங்களுக்கு மிக கெடுதி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால ஆல்கஹால் எதுல இருந்தாலும் அதை அளவோட சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு எந்த தீங்கு வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட்ல வந்து philosophy ஆஃப் ஒயின் பைபிள்ல ஆரம்பிச்சு கடைசியா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்க கல்லு வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஒயின் வித் குமார்ல நம்ம வந்து ஒயினோட குமார் சார் அடுத்த தடவை பார்க்கலாம். ஸோ மேலும் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பத்தி ஒயினை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒயின் வித் குமார் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.